ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பூத்தத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாத்தரம் முனிம் பிரம்ம ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்பதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽसि दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुते स्तनयाभूति सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य न कुलपते रघुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगडं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महताह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् என்பிறவித்திரை இறைஞ்சினே இன்னமுதா அன்பேதகளை அழித்தானே நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் பேரிலே திவ்ய பிரபந்த தாரா என்கிற தொடர் உபன்யாச நிகழ்ச்சி ஸ்ரீமடத்தினாலே நடத்தி வரப்படுகிறது. தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலாக தினந்தோறும் திவ்ய பிரபந்த பாசுரங்களுக்கான அர்த்தங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் அடியனுக்கு 2ஆம் திருவந்தாதியிலே 51வது பாசுரத்திலிருந்து 60வது பாசுரம் வரை விண்ணப்பிக்க வேணும் என்று ஒரு நியமனம். அந்த நியமனானுகுணமாக அடியேன் இங்கே ஒரு சில விஷயங்களை விண்ணப்பிக்க தொடங்குகிறேன். 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வாராலே அருளி செய்யப்பட்ட அற்புதமான திவ்ய பிரபந்தம். இதற்கு நம்பிள்ளை ஒரு அழகான வியாக்கியானம் அருளியுள்ளார். பெரியவாச்சான் பிள்ளை எல்லா பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானம் அருளியுள்ளார். அதற்கு மேலே நம்பிள்ளை 4 திருவந்தாதிகளுக்கு அருளியுள்ள வியாக்கியானங்கள் சமீப காலத்திலே மண்டையமனந்தான் பிள்ளை ஸ்ரீ உவே வெங்கடகிருஷ்ணன் சுவாமியாலே ஒரு எளிய விளக்குவரோடே சேர்த்து பதிப்பிக்கப்பட்டது. இந்த கிரந்தத்தை கொண்டு நாம் இந்த 2ஆம் திருவந்தாதியிலே இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை ஓரளவுக்கு அனுபவிக்கலாம். 51ஆம் பாசுரம். மதிக்கண்டாய் நெஞ்சே மணிவண்ணன் பாதம் மதிக்கண்டாய் மத்தவன் பேர் தன்னை மதிக்கண்டாய் பேராடி நின்று பெயர்ந்து கடல் கடைந்த நீராடி வண்ணர் நிறம் என்று இந்த பாசுரம். ஒரு பாசுரத்திலேயும் நாம் இந்த பாசுரத்துக்கான அவதாரிக்கை, வியாக்கியான அவதாரிக்கை, அதை நன்றாக அனுபவித்து பாசுரத்தினுடைய பதபதார்த்தங்களை அனுபவித்து பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ பாசுர வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கலாம். முழுக்க வியாக்கியானத்தை அனுபவிப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அதனாலே இந்த ஒரு கிரமத்தை பின்பற்றலாம். 51வது பாசுரத்துக்கான வியாக்கியான அவதாரிக்கை. 51ஆம் பாட்டு. இப்படி தாம் அடைவு கட்டபடியே அனுசந்தித்து நெஞ்சே நீ முன்னம் என்னைப் போலே கலங்காதே அவனுடைய சௌந்தர்யாதிகளை தனித்தனியே தரித்து நின்று அனுபவிக்க பார் என்கிறார். பேச்சை அன்று நினைப்பன் என்கிறார்
ரெண்டு விதமான அவதாரிகை நம்பிள்ளை அருளியிருக்கிறார். முதல் அவதாரிகை இப்படி தாம் அடைவு கட்டபடியை அனுசந்தித்து, இப்படி தாம் அடைவு கட்டபடினா போன பாசுரத்தில் நடந்த விஷயத்தோட ஒரு தொடர்பு காட்டுகிறார். போன பாசுரத்திலே அழைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன பிழைப்பில் பெரும்பெயரை பேசி இழைப்பறிய ஆயவனே யாதவனே என்றவனை யார் முகப்பும் மாயவனே என்று மதித்து என்று போன பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதில் என்ன விஷயம் இருக்கு என்றால், முதலிலே எம்பெருமானை அழைக்கிறார். அழைப்பன் திருமாலை ஆங்கவர்கள் சொன்ன என்று அழைக்கிறார். அதற்கு பிறகு மாயவனே என்று மதித்து என்று அந்த எம்பெருமானுடைய ஆச்சரியத்தன்மையை நினைத்து ஆழ்வார் அனுபவிக்கிறார். முதலிலே எம்பெருமானை அழைத்து பிறகு நினைக்கிறார். அது அடைவு கட்டபடி என்று சொல்லலாம். ஏன்னா முதலிலே நாம் நினைத்து அதற்கு பிறகு எம்பெருமானை பொதுவாக அழைப்போம், இல்லை பாடுவோம். முதல்ல நினைவு, அதுக்கப்புறம் பேச்சு. ஆனால் இங்கே முதல்ல பேச்சு, அதுக்கப்புறம் நினைவு என்று இருப்பதனாலே அடைவு கட்டபடி என்று காட்டுகிறார். அது ஏன் நடந்தது அப்படி என்றால், ஆழ்வார் பக்தியிலே கலங்கி இருக்கிறார். அதிகமான பிரேமத்தாலே ஆழ்வார் கலங்கி இருக்கிறார். அதனாலே முதல்ல கூப்பிட்டு அதற்கு பிறகு நினைக்கிறார். இப்படி தாம் அடைவு கட்டபடியே அனுசந்தித்து அதை நினைத்து பார்த்த ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் பண்ணுகிறார். என்னை போலே பண்ணாதே, நீ முன்னம் என்னை போலே கலங்காதே, நான் எப்படி கலங்கினேனோ அதே போல நீ கலங்காமல் அவனுடைய சௌந்தர்யாதிகளை தனித்தனியே தரித்திரு என்று அனுபவிக்கப்பார். அவனுடைய சௌந்தரியம் முதலான குணங்களை நீ தனித்தனியே ஒவ்வொரு குணத்தையும் தனித்தனியாக தரித்து நின்று அனுபவி. ஏன் தரித்து நின்று அனுபவின்னு குறிப்பிட்டு சொல்லுகிறார்னா, பொதுவாக எம்பெருமானுடைய குணங்களை நாம் அனுசந்தித்தோம் என்றாலே நமக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டணும். அது எங்கே கண்டோம்னா, நாரத பகவான் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். அப்பொழுது வால்மீகி பகவான் கேட்கிறார் நாரத பகவானை பார்த்து, இந்த உலகத்திலே யார் சிறந்த குணங்களை உடையவராக இருக்கிறார்? பல குணங்களை எடுத்துக்காட்டி இதிலெல்லாம் யாரு சிறந்தவராக விளங்குகிறார் என்று கேட்க, நாரதருக்கு உடனே ஸ்ரீராமன் பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருகிறார். அப்படி இந்த ஞாபகத்தில் வந்த உடனே நாரத பகவானுக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. பிறகு தன்னை தரித்துக் கொள்கிறார். முதல்ல தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார். அதுக்கு பிறகு பேசத் தொடங்குகிறார். என்னவென்று பேசுகிறார்? நீர் சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் பெருமாள் ஸ்ரீராமனிடத்திலே இருக்கிறது, தசரதாத்மஜன் என்றெல்லாம் எடுத்து காட்டுகிறார். அதாவது எம்பெருமானுடைய குணங்களை கேட்டால் நாம் தடுமாறி விடுவோம், கலக்கம் ஏற்படும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது தவிர நாம் பல ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே அனுபவிக்கிறோம். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறார். சௌலபியம் முதலான குணங்களை அனுபவித்த உடனே நம்மாழ்வாருக்கு என்ன ஏற்படுகிறது? 3 காலம் மோகிக்கிறார். 3 முறை 6 மாதங்கள் மயங்கி கிடக்கிறார். அது எதனாலே? எம்பெருமானுடைய சௌலபியம் முதலான குணங்களை அனுசந்திப்பதினாலே. இப்படி எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்தித்தால் கலக்கம் ஏற்படும். அப்படித்தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் ஏற்படலை. ஆனால் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு, உயர்ந்த பிரேமத்தை உடையவர்களுக்கு அது ஏற்படும். அப்படி இருப்பதனாலே ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை பார்த்து சொல்கிறார், நீ முன்னம் என்னை போலே கலங்காதே, அவனுடைய சௌந்தர்யாதிகளை தனித்தனியே தரித்து நின்று அனுபவிக்கப்பார். அவனுடைய சௌந்தரியம் முதலான குணங்கள், சௌந்தரியம் அழகு, அது முதலான குணங்களை தரித்து நின்று ஸ்திரமாக இருந்து அனுபவிக்கப்பார் என்று தன்னுடைய ஹிருதயத்துக்கே உபதேசம் பண்ணுகிறார். பொதுவாக ஹிருதயத்துக்கு உபதேசம் பண்ணுவதுன்னா அந்தரங்கமான அடியார்களுக்கு உபதேசம் பண்ணுவது என்று அர்த்தம். அப்படித்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி இங்கே தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அந்தரங்கமான பக்தர்களுக்கும் ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார். நம் போன்றவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் அவதாரிகை. அடுத்தது பேச்சே அன்று நினைப்பன் என்கிறார். போன பாசுரத்திலே பேசுவதை பற்றி சொல்லப்பட்டது. இங்கே மதிக்கண்டாய் மதிக்கண்டாய்னு இருக்கிறதா ஒரு பாசுரத்தை நினைப்பது காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் ரெண்டுமே, பேச்சும் இருக்கு நினைவும் இருக்கிறது என்று காட்டுகிறார். இது பாசுரத்துக்கான அவதாரிகை. இப்போ பதவுரை பார்க்கலாம். நெஞ்சே மணிவண்ணன் பாதம் மதிக்கண்டாய். நெஞ்சேன மனமே, தன்னுடைய மனதை அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், மணிவண்ணன். மணிவண்ணன் என்றால் நீலமணி போன்ற உருவத்தை உடையவன். வண்ணம் என்பதற்கு உருவம் என்று ஒரு அர்த்தம், வண்ணம் என்பதற்கு நிறம் என்று ஒரு அர்த்தம். நீலமணி போன்ற நிறத்தை உடையவன்
இல்லை வண்ணம்னா தன்மைன்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட தன்மையை உடையவன். அப்படிப்பட்ட அந்த மணிவண்ணன் திருவடிகளை, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை சிந்திக்க கடவாய், எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிரு. மத்து அவன் பேர் தன்னை மதிக்கண்டாய். மேலும் அவனுடைய திருநாமங்களை அனுசந்திக்க கடவாய். அவனுடைய திருநாமங்களையும் சொல்லு. எம்பெருமானை நினை, அவனுடைய திருநாமங்களை நினை. பேராழி நின்று பெயர்ந்து கடல் கடைந்த பெரிய திருப்பார்கடலில் இருந்து துயிலெழுந்து கடலை கடைந்த. பேராழி நின்று, பேராழி நின்று பெயர்ந்து, பேராழி நின்று பெயர்ந்த, பேராழின பெரிய திருப்பார்கடல், அதிலிருந்து எழுந்திருந்து, சயனித்து கொண்டிருக்கிறான், எழுந்திருந்து கடல் கடைந்த, இந்த திருப்பார்கடலை கடைந்தான். அப்படி கடைந்த நீராழி வண்ணன் நிறம் மதிக்கண்டாய். இந்த கடல் வண்ணனான அந்த எம்பெருமானுடைய நிறத்தை நீ நினைக்க கடவாய். எதுக்காக? எம்பெருமான் கடல் வண்ணன் என்றால் கடலை போன்ற நிறத்தை உடையவன் என்று சொல்லலாம். முகில் வண்ணன், கடல் வண்ணன் என்றெல்லாம் எம்பெருமானுக்கு திருநாமங்கள் சொல்லுவார்கள். இந்த கடல் வண்ணன் என்று சொல்வதனாலே எம்பெருமான் நமக்கு துன்பத்தை போக்குபவன் என்பது தெரிகிறது. எதனாலே? உலகத்திலே பார்க்கலாம், யாருக்காவது ரொம்ப வருத்தமாயிடுதான் என்ன பண்ணுவார்கள்? கடற்கரையிலே போய் உலாவுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வருத்தம் தீர்ந்துவிடும். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இருக்கும், இல்லை இந்த காலத்தில் என்ன பண்ணுகிறார்களோ தெரியல. இந்த ஒரு கணினிக்கு முன்னாடி உட்காந்து எதையாவது பார்த்துட்டு இருந்தால் துன்பங்கள் போகிறதோ என்னவோ, இல்லை கையிலே தான் தொலைபேசி இருக்கேன், அதிலேயே பார்த்து கொண்டே இருந்தால் துன்பங்கள் போகிறது. அதனால தான் நிறைய பேர் அதை பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அதனால தான் துன்பம் வருதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது நமக்கு எல்லாருக்கும். அப்படி எதுக்கு சொல்லணும்னா, கடல் வண்ணன் என்றால் சிரமகரமான தன்மையை உடையவன், நிறத்தை உடையவன். அந்த எம்பெருமானுடைய நிறத்தை நினைக்க கடவாய். அதை நீ நினைத்தால் என்னாகும்? உன்னுடைய தாபங்கள் எல்லாம் போய்விடும் என்று தன்னுடைய மனதை பார்த்து காட்டுகிறார். ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் என்று திருநெடுந்தாண்டகத்திலே மிக அற்புதமாக திருமங்கையாழ்வார் எடுத்து காட்டுகிறார். அது ரொம்ப அழகான வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்தை சேவித்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொன்னுருவம் இருந்தவாறு எப்படி என்று இந்த பிரம்மாவனுடைய தன்மைகளை ஹிரண்யகர்பன் இல்லையா அவன், ஆனால் பொன்னுருவங்கிறார். அவனுடைய அந்த உருவம் இருந்தது எப்படி என்று அதை ரொம்ப அழகாக வர்ணிப்பார் வியாக்கியானத்திலே. அதே போல செந்தி ஆன உருவம் இருந்தபடி எப்படி, இது ருத்ரனுடைய உருவம், அது எப்படி இருந்தது என்பதை வர்ணிப்பார். அதெல்லாம் நமக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் ஒன்று மா கடல் உருவம் என்று சொல்லக்கூடிய அந்த கடல் உருவம் இருந்தது எப்படி என்று அதை எடுத்து திருமங்கை ஆழ்வார் காட்டினதுக்கு அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே எடுத்து விளக்கியிருப்பார். இது அரையர் சேவையில் ரொம்ப நல்லா இருக்கும். இது திருவரங்கம் பெரிய கோயில்லையும் சரி, ஆழ்வார் திருநறி க்ஷேத்திரத்துலேயும் சரி, இந்த ரெண்டு திவ்ய தேசங்கள்லையுமே அப்படி சேவிச்சிருக்கேன். இந்த திருநெடுந்தாண்டகத்தில் இந்த பாசுரத்துக்கு, இந்த கடல் கடைந்த பொழுது எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதுக்கும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடல் உருவம் என்று வரும்பொழுது அந்த அரையர் சேவையில் அபிநயத்தோட மிக அற்புதமாக அந்த அரையர் சேவையானது அமைந்திருக்கும். அப்படி இந்த கடல் வண்ணன் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த நிறத்தை நினைக்க கடவாய் என்று இந்த பாசுரத்திலே காட்டப்படுகிறது. இதிலே வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாக ஒரு அர்த்தம் காட்டுகிறார். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் சுருக்கமாக ஓரிரு விஷயங்களை பார்க்கலாம். பேராழி நின்று பெயர்ந்து கடல் கடைந்த என்று அங்கே வியாக்கியானத்திலே பெரியவாசான் பிள்ளை நம்பிள்ளை எடுத்து காட்டுகிறார். இங்கே ஆசிரித்தர் அபேட்சிதம் ஒரு தலையானால் தன் படுக்கை என்று பாராதே அங்கு நின்றும் எழுந்து நின்று காரியம் செய்தபடி. திருப்பார்கடல் எம்பெருமானுடைய படுக்கை ஸ்தானம். ஆனால் அடியார்களுக்கு ஒரு தேவை என்று வந்துவிட்டால் தன்னுடைய படுக்கை அதுலேருந்து எழுந்துக்கணுமே. அதாவது இப்போ நமக்கெல்லாம் படுத்துட்டு இருந்தால் எழுந்துக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கும். யாராவது கூப்பிடுவா, வாங்க இது கொஞ்சம் பண்ணிக்கூடேன்னு சொல்லுவார்கள். மனைவியோ பிள்ளையோ இல்லை கணவனோ யாரோ ஒருத்தர் கூப்பிடுவார்கள். படுத்துட்டு இருக்கோம், அப்போ தான் வந்து படுத்துட்டு இருப்போம்னா, இப்போ தான் படுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்திரன் வந்து பிரார்த்தித்த உடனே எம்பெருமான் உடனே எழுந்தான். எழுந்ததோன்னு மட்டும் இல்லை, தன்னுடைய பார்க்கடலையே கடைந்தான். தன்னுடைய இருப்பிடத்தை யாராவது கடைவார்களா? அப்படி தன்னுடைய நிலையை அழிய மாறியும் மற்றவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவன் என்பது காட்டப்படுறது. அப்படி அர்த்திப்பாறை பெற்றவாறே படுக்கையை கடைந்து கொடுத்தான். பிரயோஜனாந்தரபரருக்கு கடல் கடைந்து கொடுத்தபடி. இந்திரன்லாம் பிரயோஜனாந்தரபரன் தான், வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்த்து தான் வந்திருக்கிறான். எம்பெருமானையும் அனுபவிக்க வேண்டும் என்று பரமை காந்தியாக வரவில்லை.
இருந்தாலும் எம்பெருமான் என்னிடத்திலே வந்து கேட்டானே, வேற எங்கேயோ போய் கேட்காமல் என்னிடத்திலே வந்து உதவி கேட்டானே என்று தன்னுடைய ஔதாரியத்தை வெளியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு என்று அந்த இந்திரனுக்கும் உதவி பண்ணினான் என்று இதெல்லாம் காட்டப்படுறது. அதே போல இங்கே நீராழி வண்ணர் நிரம்புகிற இடத்துல ஒரு அழகான அர்த்தம் காட்டுற, ஒரு கருங்கடல் வெண்கடலை நின்று கலக்கினா போலே கடலை கடைந்த அழகுடையவனை புத்தி பண்ணிக்கிடாய். எம்பெருமான் கருத்த திருமேனியே உடையவன், ஆனால் அவன் பார்த்தா கருங்கடலை போலே இருக்கிறான். அதே இந்த கடல் திருப்பார்கடல் அது வெண்மையாக இருக்கிறது. கருங்கடல் வெண்கடலை கடைவதை போல இருக்கிறது என்று காட்டுகிறார். அதே போல கிடந்த கடலை நின்ற கடல் கடைந்தா போல இன்னொரு அர்த்தம் காட்டுறார். அந்த கடல் படுத்தி கிடக்கிறது, அதாவது கீழே இருக்கிறது, எம்பெருமான் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ நின்ற கடல் கிடந்த கடலை கடைவதை போல இருக்கிறது என்று இப்படி அர்த்தம் காட்டப்படுறது. இதே போல அர்த்தம் பார்க்கணும்னா ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமான் சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுகிறான். அப்பொழுது 3 நாட்கள் அப்படியே அந்த கடலுக்கு முன்பு படுத்தி கிடக்கிறான். அந்த சமயத்தில் நம்முடைய பெரியவர்கள் பூர்வாச்சாரியர்கள் அதை விளக்குவார்கள். ஒரு கடலுக்கு அருகிலே இன்னொரு கடல் படுத்தி கிடக்கிறது, ஒரு கடல் உப்பு கடல், இன்னொரு கடல் கருணை கடல், அப்படி ரொம்ப அழகாக அர்த்தம் காட்டுவார்கள். அதே போல இங்கே இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. இது 51ஆம் பாசுரம். அடுத்ததாக 52ஆம் பாசுரம். நிறங்கரியன் செய்ய நெடுமலராள் மார்வன் அறம்பெரியன் ஆரதறிவார் மரம் புரிந்த வாளரக்கன் போல்வானை வானவர்கோன் தானத்து நீளிருக்கைக்கு உய்தான் நெறி. 52ஆம் பாசுரம் அதனுடைய அவதாரிகை. திருவுள்ளத்துக்கும் கூட உபதேசிக்க வல்ல தம்மை கலங்க பண்ணின ஸ்ரீயப்பதியுடைய வடிவழகையும் அழகையும் பிராட்டி சம்பந்தத்தால் வந்த மிக்க கிருப்பையையும் சொல்ல இது ஒருவருக்கும் நிலமல்ல கிடீர் என்கிறார். இந்த பாசுரத்திலே ஆழ்வார் என்ன பண்ணுகிறார்னா எம்பெருமானுடைய அழகு அதை எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு மேலே பிராட்டியுடைய சம்பந்தத்தினாலே எம்பெருமான் எப்படி கிருப்பாளுவாக இருக்கிறான், கருணையை பொழிபவனாக இருக்கிறான் என்று இந்த தன்மைகளை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு ஆழ்வாரே பார்க்கிறார், இது ஒருவருக்கும் நிலமல்ல. கிடீர், கிடீர்னா ஒரு வார்த்தைப்பாடு, கிடீர் கிடிகோள்னா வரும். அதெல்லாம் நாம் இப்பொழுது பேச்சிலே சொல்லும் பொழுது அதுதானே அப்படின்னு சொல்றோமே, அதை போல அந்த காலத்துல இது கிடீர் என்று சொன்னா இதுதானேன்னு அர்த்தம். எம்பெருமானுடைய, அதாவது ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய அழகு, அதே போல அவனிடத்தில் இருக்கக்கூடிய கிருப்பை, இதை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எடுத்து காட்டுகிறார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நினைக்கிறார் ஆழ்வார், இதை கேட்கறதுக்கு யாருக்கு புரிந்து கொள்வதற்கு சக்தி இருக்கு, இதை சொல்வதற்கு தான் யாருக்கு சக்தி இருக்கிறது என்று நினைக்கிறார். திருவுள்ளத்துக்கும் கூட உபதேசிக்க வல்ல தம்மை கலங்க பண்ணின. அந்த எம்பெருமானுடைய அழகும் கிருப்பையும் எப்படி இருக்குன்னா தன்னுடைய திருவுள்ளத்துக்கே உபதேசிக்கக்கூடியவராக ஆழ்வார் இருக்கிறார். அப்படிப்பட்ட என்னையே இந்த எம்பெருமானுடைய அழகு கலங்க பண்ணிவிட்டதே, எம்பெருமானுடைய கிருப்பை கலங்க பண்ணிவிட்டதே என்று ஆழ்வார் நினைக்கிறார். திருவுள்ளத்துக்கு உபதேசிக்க வல்லங்கிறது இன்னும் ஒரு பெரிய விஷயமா என்றால், உபதேசிக்கிறதுனா அது திருந்தும்படிக்கு உபதேசிப்பது. அதாவது இப்போ நாம் கூட நம்முடைய மனதை பார்த்து சொல்லுவோம், இன்னிலிருந்து பொழுதை வீணாக்குவதே இல்லை, மனதே நெஞ்சே இனிமே கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்கவே கூடாது, முழுக்க முழுக்க பகவத் விஷயத்திலே நேரத்தை பொழுது போக்கணும், ஏதோ கிரந்தம் சேவிக்கணும், ஏதோ சன்னிதியில் போய் கைங்கரியம் பண்ணணும், ஏதோ ஒரு அடியார்களுக்கு தொண்டு பண்ணணும், ஏதோ நல்ல சத்விஷயங்களில் குணானுபவ கைங்கரியங்களில் ஈடுபடணும் அப்படின்னு நாம் நம்முடைய மனதுக்கு சொல்லிக்கிறோம். சொன்னால் மனசு கேட்கறதானே, நாம் சொல்லி அடுத்த நிமிஷமே மனசு வேற எதையோ நினைக்கிறது, வேற எதையோ பண்ணுறது, நம்மளால் அதை கட்டுப்படுத்தவே முடியலை. அப்போ நாம் பண்ணக்கூடிய உபதேசம் பிரயோஜனமற்ற உபதேசமாக இருக்குது. அது நமக்கு பண்ண உபதேசமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு பண்ணக்கூடிய உபதேசமாக இருந்தாலும் சரி, முதல்ல உபதேசம் பண்ணால் அதுக்கான யோகியத்தை நமக்கு இருக்கணுமே, முதல்ல அதுவே இல்லை. ஏன்னா மாமனிகள் தான் இது ரொம்ப அழகாக, மணவாழ் மாமனிகள் தன்னுடைய சரித்திரத்திலே இதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். உபதேசங்கள் பண்ணும் பொழுது அவர் அருளி செய்வது என்னென்னா, நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுறோன்னா முதல்ல நாம் அதை கடைபிடிப்பவர்களாக இருக்கணும். ஒருத்தரை பார்த்து நாம் சொல்லுகிறோம் நேரத்தை வீணாக்காதே அப்படின்னு, நாமே எல்லா நேரத்தையும் வீணாக்கிண்டு மற்றவர்கள் நேரத்தை வீணாக்காதேன்னு சொன்னோம்னா என்ன பிரயோஜனம் ஏற்படும்? அந்த உபதேசத்துக்கு பலனே இல்லாமல் போயிடும். அதே போல இங்கே நாம் பண்ணக்கூடியது பலன் இல்லாமல் போகிறது. ஆனால் ஆழ்வார் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தன்னுடைய
திருவுள்ளத்துக்கு ஆழ்வார் சொன்னார்னா அந்த திருவுள்ளத்தை கேட்கிறது. அப்படிப்பட்ட தன்னையே இந்த எம்பெருமானுடைய அழகு மற்றும் கருணை கலக்கிவிட்டது என்று அதை நினைத்து பார்த்து அந்த குணங்களை ஆழ்வார் சொல்லி அதுக்கு பிறகு நினைக்கிறார், இதை போய் நாம் எப்படி சொல்லவே முடியாதே, எவ்வளோ பெரிய விஷயம் இது என்று ஆச்சரியப்படுகிறார். பாசுரத்துக்கான பதவுரை. முதல்ல பாசுரம். நிறங்கரியன் செய்ய நெடுமலராள் மார்வன் அறம்பெரியன் ஆரதெறிவார் மரம்புரிந்த வாளரக்கன் போல்வானை வானவர்கோன் தானத்து நீலிருக்கை குய்த்தான் நெறி என்று ஏற்கனவே பார்த்தோம். பாசுரத்துக்கான பதவுரை பார்க்கலாம். நிறம் கரியன். இந்த பாசுரத்தில் மகாபலிக்கு எம்பெருமான் பண்ணின உபகாரங்கள் சொல்லப்படுறது. நிறம் கரியன், கரிய நிறம் உள்ளவனும். எம்பெருமான் கருத்த நிறம் கொண்ட திருமேனியை உடையவனாக இருக்கிறான். செய்ய நெடுமலராள் மார்வன், பிராட்டியை தன்னுடைய நெஞ்சிலே தன்னுடைய திருமார்பிலே உடையவனாக இருக்கிறான். செய்ய நெடுமலராள், செய்யன சிவந்த, நெடுமலர் பெரிய மலர், மாமலர்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மலர், மலராள் என்றால் மலரிலே இருப்பவள், தாமரை புஷ்பத்திலே இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே உடையவன். அறம் பெரியன், அவன் யாரு? அருளிலே பெருத்தவன். அறம்னா இங்கே அருள். எம்பெருமானுக்கு எது தர்மம்? கருணையே தர்மம். அவனுடைய முக்கியமான அடையாளம் எது, முக்கியமான தர்மம் எதுன்னு கருணையை பொழிவதே என்று சொல்லுவார்கள். ஆண்டுஷம்சம் பரோதர்மஹா என்று எம்பெருமான் சொல்லி தான் கேட்டதாக சீதா பிராட்டி சொல்லுகிறாள் ஸ்ரீராமாயணத்திலே. தேவரியிலே சொல்லியிருக்கிறே, உமக்கு முக்கியமான தர்மம் எது என்றால் ஆண்டு சம்சம்தான், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி பண்ணுவதுதான், கருணையை காட்டுவதா என்று சொல்லியிருக்கிறீரேன்னு சொல்லுகிறாள். அப்படி அறம்பெரியன், அருளிலே பெருத்தவன். அவன் என்ன பண்ணினான்? மரம் புரிந்த வாளரக்கன் போல்வானை, அதர்மம் செய்த ராவணன் போன்ற மகாபலியை. மரம் புரிந்த வாளரக்கன்னா ராவணன், அவனை போல்வான் மகாபலி. அப்படிப்பட்டவனை வானவர்கோன் தானத்து, இந்திரனுடைய லோகத்துக்கு சமமான பாதாளத்திலே. அதாவது எம்பெருமான் மகாபலிக்கு என்ன உபகாரம் பண்ணுகிறான்னா, இந்த பூமியை அளந்து கொண்டான். அதற்கு பிறகு தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து மகாபலியோட தலையிலே வைத்து அவனை பாதாளத்துக்கு தள்ளிவிடுகிறான். ஆனால் அங்கே அவனுக்கு அழகான ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கு பாதாள லோகத்தில்னா, இந்திரனுடைய லோகத்திற்கு சமமாக இருக்கக்கூடியது அந்த பாதாளம். அவ்வளவு ஆச்சரியமான சுகமும் செல்வமும் அங்கே நிறைந்திருக்கிறது. அப்படி அந்த பாதாளத்திலே நீளிருக்கைக்கு உய்த்தான். நீண்ட காலம் வாழும்படி செலுத்தினவன். அந்த மகாபலி அந்த பாதாளத்திலே நெடுங்காலம் இருக்கும்படி பண்ணினான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய நெறி அது அறிவார். அவனுடைய அந்த நெறி, அதாவது நெறினா இந்த இடத்துல அருள் வகை, அதை யார் தெரிந்து கொள்ள வல்லவர்கள்? யாராலும் முடியாது என்று காட்டுகிறார். இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அழகான அர்த்தம் நம்பிள்ளையாலே காட்டப்படுறது வியாக்கியானத்திலே. மன்வந்தரம் பூர்ணம் அபேத சத்ருஹு என்ன நின்றதிலே. இது விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம். இந்த மகாபலியானவன் ஒரு மன்வந்தர காலம் முழுவதும் எதிரிகள் அற்றவனாய் மூவுலகையும் ஆளும் தேவேந்திர பதவியையும் அடைந்தான். அதாவது மகாபலி பாத்தாளத்திலே கொஞ்ச காலம் இருந்துவிட்டு, நெடுங்காலம் இருந்துவிட்டு, அதுக்கு பிறகு அடுத்த இந்திரனாகவே ஒரு மன்வந்தரத்திலேயும் ஒரு இந்திரன். இந்த மன்வந்தரம் முடிந்தது என்றால் புதிதாக இன்னொரு இந்திரன். அப்போ அடுத்த இந்திரனாக இந்த மகாபலி வந்தான். அப்போ இந்திரனாகவும் சத்ருக்களே இல்லாமல் ஆட்சி செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சரித்திரம் நமக்கு புதுசாக கேள்விப்படக்கூடிய சரித்திரம். பல சமயங்கள் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். மகாபலியும் ஒரு இந்திரன் பதவியிலே இருந்திருக்கிறான். இப்போ ஒரு தடவை கீழே தள்ளினாலும் எம்பெருமான் இந்த மகாபலியை பிற்பாடு அவனுக்கு இந்திரனாகவே இருக்கக்கூடிய பதவியையும் கொடுத்திருக்கிறான் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டு சம்சியம், அதாவது இந்த மகாபலிக்கு தண்டனை கொடுப்பதை போலே கொடுத்து, இந்த இடத்துல ஏன் அதர்மம் செய்த ராவணன் போன்ற மகாபலின்னு சொல்லியிருக்காருன்னா, அதுக்கும் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டியிருக்கார். ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து போனான். இப்போ தர்மபத்தி நிறன சீதா பிராட்டி, அவளை ராவணன் கவர்ந்து போனான். அதனாலே அவன் பெரிய பாபத்தை பண்ணினவன். மகாபலி என்ன பண்ணுகிறான்னா, பூமியை கவர்ந்துட்டான். இந்திரனுடைய ஆட்சியிலே பூமி இருக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம். பூமி என்பது பூமி பிராட்டியை குறிக்கிறது இங்கே. அப்போ பூமி பிராட்டியை மகாபலி கவர்ந்து கொண்டான் என்று ஆகிவிடுகிறது. அப்போது ராவணன் பண்ணினதை போலத்தான் மகாபலி பண்ணினதும் என்று ஒரு விதத்திலே அதர்மம் செய்த ராவணன் போன்ற மகாபலின்னு சொல்வதனாலே அங்கே ராவணன் சீதா பிராட்டி ஸ்ரீதேவி நாச்சியாரை கவர்ந்தான்
இங்கே பூமி பிராட்டியை இந்த மகாபலி கவர்ந்ததுனாலே அவனும் மிகவும் கொடியவன். ஆனாலும் அவனுக்கு தண்டனை கொடுக்கலையே. ராவணனை கொன்றதை போலே மகாபலியை கொல்லவில்லையேன்னா, என்னதான் இருந்தாலும் மகாபலி கொஞ்சம் சத்துவகுணம் உள்ளவன், தான தர்மங்கள் நிறைய பண்ணக்கூடியவன், ஔதாரியம் வள்ளல் தன்மை உடையவன். அதுக்கெல்லாம் மேலே கொஞ்சம் விஷ்ணு பக்தியும் அவனிடத்துல இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே அவனை தண்டிக்கவில்லை என்பது இந்த 2ஆம் பாசுரம், 52ஆம் பாசுரத்திலே காட்டப்படுறது. அடுத்தது 53ஆம் பாசுரம். இப்படி மகாபலி பக்கலும் கூட அனுகிரகத்தை பண்ணும் சுபாவனானவன் கண்ணு கிழக்காம்படி தன்னை சர்வஸ்வதானமாக பண்ணி வந்து வர்த்திக்கிற திருமலை கிடீர் நான் ஆதரிக்குவது என்கிறார். இது அடுத்த பாசுரம், அதனுடைய அவதாரிகை. இப்படி மகாபலி பக்கலும் கூட அனுகிரகத்தை பண்ணும் சுபாவன் ஆனவன், அதாவது மகாபலி இடத்திலே கூட தன்னுடைய அனுகிரகத்தை, தன்னுடைய நன்மையை அவன் பெரும்படிக்கு பணினான் எம்பெருமான். அப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவன் கண்ணி கிழக்காம்படி, நம்முடைய கண்களுக்கு தெரியும்படிக்கு தன்னை சர்வஸ்வதானமாக பண்ணி வந்து தன்னை முழுக்க கொடுப்பதாக வந்து, அர்ச்சாவதார எம்பெருமான்களே மிகவும் விசேஷமானவர்கள். எதனாலேன்னா அந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரத்திலே தன்னை முழுக்க நமக்காக கொடுக்கிறான். அதாவது எப்பொழுது வேண்டுமானாலும் போய் எம்பெருமானை சேவிக்கலாம், அவனுடைய உற்சவங்கள் எல்லாம் நாம் பங்கு கொள்ளலாம், நேரே அவனுக்கு தொண்டு பண்ணலாம். இப்படி பல பல தன்மைகளை பண்ணுவதனாலே முழுக்க அப்படி சர்வசாதாரணமாக பண்ணி வந்து வர்த்திக்கிற திருமலை கிடீர். அப்படி எம்பெருமான் இந்த திருமலையில் இருக்கிறானே, இந்த திருமலை கிடீர், கிடீர்னா இந்த இடத்த திருமலை தானே என்று அர்த்தம். நான் ஆதரிக்கும் அதுதான் என்னுடைய விருப்பத்துக்கு ஆளானது என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். நெறியார் குழக்கற்றை முன்னின்று பின்தாழ்ந்து அறியாது இளங்கிரி என்னென்னி பிரியாது பூங்கொடிக்கள் வைகும் பொறுப்புணல் கொண்டென்னும் வேங்கடமே யான் விரும்பும் வெற்பு என்று இந்த பாசுரம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்லப்படுறது என்றால் பதபத அர்த்தத்தை பார்க்கலாம். நிறம் கரி, நெறியார் திருமலை வழியிலேயே ஊன்றியிருப்பவர்களுடைய, அதாவது சில பேர் பக்தர்கள் எப்படி இருக்கிறார்கள், திருமலைக்கு போகக்கூடிய மார்க்கத்திலேயே அப்படியே ஊன்றி இருக்கிறார்கள். அதாவது எம்பெருமானை அனுபவித்து அப்படியே அசையாமல் ஒன்றுமே பண்ண முடியாமல் அப்படியே இருக்கிறார்கள். அவர்களுடைய குழல் கற்றை முன்னின்று பின்தாழ்ந்து அறியாது, அவருடைய கூந்தல் எப்படி இருக்கு, குழல் கற்றைனா இந்த திருக்குழல் முடிகள், மயிர் முடிகள், அது முன்னே முளைத்து பின்னே தொங்கிக் கொண்டிருப்பதை அறியாது. அது முன்னே முளைக்கிறது, அப்படியே பின்னாடி வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதை தெரிந்து கொள்ளாமல், இது என்னங்கிறத புரிந்து கொள்ளாமல் பூங்கொடிக்கள் வைகும் பொறுமுனல் குன்றென்னும் வேங்கடமே, பூங்கொடிகள் அதாவது புஷ்பங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கொடிகள், அது என்ன பண்ணுறதா, இதெல்லாம் சின்ன சின்ன இளங்கிரி, இதெல்லாம் சின்ன சின்ன கிரின்னா மலைன்னு அர்த்தம். இளங்கிரி என்று எண்ணி, இது ஒரு சிறு மலை என்று எண்ணி இவர்களுடைய தலையை பார்க்கிறது. இந்த புஷ்ப கொடிகள் இந்த அடியாருடைய தலையை பார்க்கிறது. அங்கே முடியானது, மயிர் முடியானது அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கு. அதை பார்த்தா ஒரு சின்ன கருத்த மலையை போல இருக்கு. மலை என்று எண்ணி பூங்கொடிகள் பிரியாது வைகும், இந்த பூங்கொடிகள் நீங்காமல் அந்த திருக்குழல் கற்றை அடியாருடைய கூந்தலை விட்டு விலகாமல் அங்கேயே வசிக்க பெற்ற, அங்கேயே இருக்க பெற்ற, அங்கேயே இருக்கும்படி பெற்ற பொறுபுணல் குன்று என்னும் வேங்கடமே, பெருகுகின்ற நீரை உடைய மலையான திருவேங்கடம், பெரிய ஜலம் பெருக்கம் அங்கே நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட திருவேங்கடமே யான் விரும்பும் வெற்பு, நான் ஆசைப்படும் மலையாகும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 53ஆம் பாசுரம். வியாக்கியானத்திலே ரொம்ப அழகாக அதை காட்டுகிறார். அங்குத்தை பூங்கொடிகளானவை, அங்கு இருக்கக்கூடிய பூங்கொடிகள் என்ன பண்ணுகின்றன என்றால், இவர்கள் சலியாதே மூச்சு விடுதல் உடம்பு ஆடுதல் செய்யாதே இருக்கிற இருப்பை கொண்டு சில சேத்தனர் என்று புத்தி பண்ணாதே இவை சில சிறு மலைகள் என்று பார்த்து முன்னின்று பின்னே வந்து படர்ந்து, அதாவது இங்கே இந்த அடியார்கள்லாம் அப்படியே எம்பெருமானை தியானித்து கொண்டு மயங்கி போயிருக்கிறார்கள். கொஞ்சம் கூட அசைவே இல்லை, மூச்சு விடக்கூட இல்லை, உடம்பு அசையவே இல்லை. அதை பார்த்து இவர்களெல்லாம் சேத்தனர்கள், ஞானமுள்ள ஆத்மாக்கள் இப்படி மனித உடம்பில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இவை சிறு சிறு மலைகள், இதெல்லாம் ஒன்று ஒரு சின்ன சின்ன மலை போல இருக்கு என்று பார்த்து முன்னே நின்று பின்னே வந்து படர்ந்து, அது முன்னே இருந்து அப்படியே பின்னாடி வந்து படர்கிறது என்று ஒரு அர்த்தம் காட்டுகிறார். இல்லைன்னா அந்த முன்னின்று பின்னே தாழ்ந்த குழல் கற்றையுடைய நெறியார், அந்த நெறியார்களுக்கு இப்படிப்பட்ட குழல் கற்றை இருக்கிறது, முன்னே இருந்து பின்னாடி வரைக்கும் வரக்கூடிய குழல் கற்றை என்று இப்படி 2-3 விதமாக அர்த்தம் பார்க்கலாம். இது
மூன்றாம் பாசுரம். அடுத்தது 54ஆம் பாசுரம். வெப்பன் இருஞ்சோலை வேங்கடமென் இவ்விரண்டும் நிற்பென்னு நீமதிக்கும் நீர்மை போல் நிற்பென்னு உளங்கோயில் உள்ளம் வைத்துள்ளினேன் வெள்ளத் இளங்கோயில் கைவிடேல் என்று. அழகான பாசுரம், மிக முக்கியமான பாசுரமும் கூட. ரொம்ப உயர்ந்த கருத்தானது இந்த பாசுரத்தில் காட்டப்படுகிறது. முதல்ல அவதாரிகையை பார்க்கலாம். 54ஆம் பாட்டு. இவனுக்கு எல்லை நிலமான திருமலை அளவும் அவர் விரும்பினவாறே அவனும் தனக்கு வாசஸ்தானமாக நினைத்திருக்கும் திருமலைகள் இரண்டிலும் பண்ணக்கடவ ஆதரத்தை இவர் திருவுள்ளம் ஒன்றிலுமே பணினானாய் இருக்கிறது என்று வியாக்கியானத்துடைய அவதாரிகை என்னங்கிறத பார்க்கலாம். இவனுக்கு எல்லை நிலமான திருமலை அளவும். இப்போ இவனுக்குன்னா யாருக்கு? எம்பெருமானுக்கு. எல்லை நிலமான திருமலைனா என்ன அர்த்தம்? திருமலைனா தெரியும் நமக்கு, திருவேங்கடம். ஏன்னா போன பாசுரத்தில் வேங்கடமே யான் விரும்பும் வெறுப்புன்னு பார்த்தோம். இப்போ போன பாசுரத்திலே தனக்கு திருவேங்கடம்தான் மிகவும் விருப்பமான மலை என்று பூதத்தாழ்வார் காட்டினார். அதை பார்த்த உடனே எம்பெருமான் நினைக்கிறான், நமக்கு எல்லை நிலமான திருமலை. இப்போ எல்லை நிலம்னா என்னதுன்னா, எல்லை நிலம்னா உயர்ந்த நிலம்னு ஒரு அர்த்தம். அப்போது அது அளவா உயரத்தாலே உயர்ந்தது. இப்போ ரொம்ப உயர்ந்த மலை திருமலை, அப்படிப்பட்ட உயர்ந்த மலையான திருமலை, அது ஒரு அர்த்தம். இல்லை உயர்ந்த நிலமானன்னா நல்ல உயர்ந்த ஸ்தானம், அதாவது பெருமையினாலே உயர்ந்தது, அப்படிப்பட்ட திருமலை. உலகத்திலேயே இந்த சம்சாரத்திலேயே திலகம் உலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானேன்னு ஆழ்வார் பாசுரத்திலே காட்டுகிறார். இந்த உலகத்துக்கே ஒரு திலகம் போலே திருமலை இருக்கிறது என்று காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திருவேங்கடத்தை பற்றி சொல்லும் பொழுதே நித்திய சூரிகளுக்கும் விருப்பமான இடம், மேலிருந்து கீழே வருகிறார்கள். அதே போல இந்த உலகத்திலே இருப்பவர்கள் அவர்கள் கீழிருந்து மேலே போய் எம்பெருமானை வணங்குகிறார்கள் என்று சொல்லப்படுது. மந்திப்பாய் வடவேங்கட மாமலை என்ற அந்த பாசுரத்திலே எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய மலை என்று, அந்த பெருமையை பார்த்தாலும் அது உயர்ந்ததாக இருக்கிறது என்று அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு கொஞ்சம் சாதாரணமான அர்த்தம் சொல்லணும்னா, அதாவது நிலப்பரப்பின் அடிப்படையாக கொண்டு சொல்லணும்னா, எல்லை நிலமான திருவேங்கடம்னா வடவேங்கடம்னு இந்த தமிழ் பேசக்கூடிய, தமிழ் நடையாடக்கூடிய பகுதிக்கு வட எல்லையாக திருவேங்கடம் தானே சொல்லப்படுகிறது. இப்படி மூன்று விதமாக அர்த்தம் சொல்லலாம். இவனுக்கு எல்லை நிலமான திருமலை அளவும், அந்த திருமலை அது வரைக்கும் அவர் விரும்பினவாறே. அவர்னா இந்த இடத்துல பூதத்தாழ்வார். அவர் அந்த திருமலையில மிகவும் ஆசை என்று சொன்னவாறே அவனும் அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? இப்போ தனக்கு வாசஸ்தானமாக நினைத்திருக்கும் திருமலைகள் இரண்டிலும், அந்த எம்பெருமானுக்கு வாசஸ்தானமாக ரெண்டு திருமலை இருக்கு. ஒன்று வடக்கு திருமலை, அது திருவேங்கடம். இன்னொரு திருமலை தெற்கு திருமலை, திருமாலிருஞ்சோலை மலை. இது ரெண்டுமே திருமலை தான் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிறது. திருமலை அதுவே அடைவது திறமேன்னு ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்திலேயும் இந்த திருமாலிருஞ்சோலை விஷயமான கிளறொளி இளமை என்கிற பதிகத்திலே திருமலை அதுவே அடைவது திறமேன்னு காட்டுகிறார். அப்போ அந்த இடத்துல திருமலைங்கிற வார்த்தை திருமாலிருஞ்சோலை மலைக்கும் சொல்லப்படுறது. என்ன சொல்லப்போனால் திருமலைங்கிறது திருமாலிருஞ்சோலைக்கு தான் முதல்ல ஆழ்வாராலே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகுதான் திருமலைங்கிறது திருவேங்கடத்துக்கு சொல்லப்படுகிறது. அதனால இந்த திருமலை என்கிற அந்த திருநாமம் ரெண்டு திவிதேசத்துக்கும் பொருத்தமானது. திருவேங்கடத்துக்கு வடக்கு திருமலை என்று சொல்லுவார்கள், திருமாலிருஞ்சோலை தெற்கு திருமலை என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு திருமலைகளிலும் பண்ணக்கடவு ஆதரத்தை, இந்த ரெண்டு இடத்துலையும் அவனுக்கு மிகவும் ஆசை. அந்த ஆசையை இவர் திருவுள்ளம் ஒன்றிலுமே பண்ணினானாய் இருக்கிறது. ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே எம்பெருமான் பண்ணுகிறான். அதாவது ரெண்டு திருமலையில் எவ்வளோ ஆசையோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே பண்ணுகிறான் என்று முக்கியமான ஒரு அர்த்தம். அதுக்கு மேலே இந்த பாசுரத்தில் விசேஷமான அர்த்தம், இளங்கோயில் கைவிடேல் என்று ரொம்ப அழகான அர்த்தம். அது அந்த இடத்துல பதவுரை வரும்பொழுது அங்கே பார்க்கலாம். முதல்ல பதவுரையை பார்க்கலாம். வெற்பென்று இரும் சோலை. இந்த திவிதேசத்துக்கு இரும் சோலைன்னு தான் திருநாமம். திருமால் வந்து சேர்ந்ததுனாலே திருமால் இரும் சோலைன்னு ஆயிடுத்து. இரும் சோலைன்னா பெரிய சோலை, பெரிய மலை என்று அர்த்தம். அது எம்பெருமான் திருமால், அதாவது ஸ்ரீயப்பதி, அந்த எம்பெருமான் அவனுடைய இருப்பிடமாக இருப்பதான திருமால் இரும் சோலை என்று ஆகிவிட்டது. இப்படி வெற்பென்று இரும் சோலை, தெற்கு திருமலை ஆகிய திருமாலிருஞ்சோலை, வேங்கடம் என்ற இவ்விரண்டும்.
வேங்கடம் என்று சொல்லப்படக்கூடிய திருவேங்கடமலை ஆகிய இந்த 2 திருமலைகளும் நிற்பு என்று, நாம் உகந்து வாழும் இடம் என்று, நிற்புன்னா தனக்கு மிகவும் உகப்பை கொடுக்கக்கூடிய இருப்பிடம் என்று, நீ மதிக்கும் நீர்மை போல், நீ திருவுள்ளம் பற்றியிருக்கும் தன்மையை உடைத்தாய் இருப்பது போல். இது ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார். நீ இந்த 2 திருமலைகளையும் உனக்கு இருப்பிடம், உனக்கு பிடித்தமான இருப்பிடம் என்று நினைத்திருக்கிறாய். அதே போலே உளம் கோயில் நிற்பு என்று, உளம்னா உள்ளத்தினுடைய சுருக்கம்தான் உளம். அதாவது இடைக்குறை, கடைக்குறை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு எழுத்து விட்டு போயிருக்கும். உள்ளம் என்பது இப்போ உளம் என்று ஆகியிருக்கிறது. இது இடைக்குறை, நடுவிலே ஒரு எழுத்து குறைந்திருக்கிறது. அதாவது என் இதயமாகிய கோயிலும் நீ வாழும் இடம் என்று உள்ளம் வைத்து, உன்னுடைய உள்ளத்திலே வைத்து, அதை என்னுடைய உள்ளத்திலே வைத்து, என்னுடைய மனதிலே அதை புரிய வைத்து, வெள்ளத்து இளம் கோயில் கைவிடேல் என்று உள்ளினேன். திருப்பார்கடலாகிய பாலாலயத்தை கைவிட வேண்டா என்று பிரார்த்திக்கிறேன். அதாவது ஆழ்வார் இங்கே என்ன நினைக்கிறார்? நீ இந்த 2 திருமலைகளிலேயும் ஈடுபாடு உள்ளவன், நீ என்னுடைய ஹிருதயத்தையும் அந்த திருமலைகளிடத்தில் எவ்வளவு ஆசை வைத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆசை என்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டு இப்பொழுது உன்னிடத்திலே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறேன். என்ன பிரார்த்தனை வைக்கிறேன் என்றால், அந்த திருப்பார்கடல் ஆகிய பாலாலயத்தை நீ கைவிட வேண்டா. இப்போ ரொம்ப அழகான அர்த்தம் இங்கே காட்டுகிறது. இது ஸ்ரீவச்சன பூஷண திவ்யசாஸ்திரத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் நன்றாக எடுத்து விளக்கி இருக்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு எது குறிக்கோள், இந்த சம்சாரத்தில் வருவதற்கு என்ன குறிக்கோள்னா, இந்த அடியார்களுடைய ஹிருதயத்தை போய் அடைவது தான் அவனுக்கு குறிக்கோள். அதுக்கு வழியாக எதை கைக்கொள்கிறான் என்றால் திவ்யதேசங்களை கைக்கொள்கிறான். இப்போ நமக்கெல்லாம் கூட இப்போ எம்பெருமானை அடைய வேணும். அதுக்கு எது வழி? எம்பெருமானுடைய திருவடிகள் வழி. அடைந்து என்ன பண்ண போகிறோம்? எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம். இது நமக்கு வழியும் குறிக்கோளும். அதே போல எம்பெருமானுக்கு வழியும் குறிக்கோளும் என்ன என்று கேட்டால் திவ்ய தேசங்கள் தான் வழி. குறிக்கோள் எது? ஆழ்வாருடைய ஹிருதயத்தை போய் அடைவது. இதுதானே இப்போ கிரமம். இதுதான் நமக்கு காட்டப்படக்கூடிய உயர்ந்த அர்த்தம். எம்பெருமான் சம்சாரத்துக்கு வருவதே ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ளே போவதற்காகத்தான். ஆனால் நேரே போக முடியவில்லை. அதுக்காக என்ன பண்ணுறான்? திவ்யதேசங்களிலே வந்து இருந்து தன்னுடைய அழகை காட்டி ஆழ்வாரை மயக்கி, ஆழ்வார் ஒத்துக்கொண்ட பிறகு ஆழ்வாருடைய ஹிருதயத்துக்குள்ளே போய்விடுகிறான். இது நடக்கிறது. இப்போ இந்த திவ்யதேசங்கள் எப்படி இருக்குன்னா பாலாலயத்தை போல இருக்குன்னு ஒரு அழகான அர்த்தம். இளங்கோயில், பால ஆலயம், இளம் கோயில், அதுதான் காட்டுறார். அது எப்படின்னா, இப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திவ்யதேசம், அந்த திருக்கோயிலில் ஏதோ திருப்பணி நடக்கிறது. அப்போ என்ன பண்ணுவார்கள்? எந்தெந்த இடங்கள்லாம் வேலை நடக்கணுமோ, அந்த திருப்பணி நடக்கணுமோ, பழுது பார்க்கணுமோ, அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒரு சின்ன அறையிலே, ஒரு சின்ன சந்நிதியிலே எழுந்தருள பண்ணி விடுவார்கள். மற்றபடி இந்த திருக்கோயில் முழுக்க அவர்கள் பழுது பார்க்கக்கூடிய அந்த திருப்பணியை செய்வார்கள். இப்போ அந்த சின்ன அறை என்னவா இருக்குது? பால ஆலயம். இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அது நிரந்தரமான இடம் இல்லை. இந்த கோயிலை சரி செய்யும் வரைக்கும் அங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பான். இப்போ பாலாலயம் முடிந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. இப்போ என்ன பண்ணுவார்கள்? திரும்பவும் எம்பெருமானை அவனுடைய சந்நிதிக்கே பெரிய ஆலயத்துக்கு எழுந்தருளை பண்ணிடுவார்கள். இப்போ பாலாலயத்திலிருந்து பெரிய ஆலயத்துக்கு, அதாவது தன்னுடைய குறிக்கோளான இடத்துக்கு எம்பெருமான் எழுந்தருளி விடுவான். அதே போல இங்கே ஆழ்வார் காட்டுகிறார். இந்த திவ்ய தேசங்களை தான் நீ பாலாலயமாக வைத்திருக்கிறாய். அங்கே வந்து இருந்து கொஞ்ச காலம் இருந்து என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறாய். ஆனால் அப்படி வரும்பொழுது இந்த திவ்ய தேசங்களை விட்டுவிடாதே. ஏனெனில் என்னை போல இன்னும் நிறைய அடியார்களை நீ பெற வேணுமே. அதுதான் ஆழ்வார்களுடைய எண்ணமே. என்னன்னா, தங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிடுத்தே, எம்பெருமான் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே வந்துட்டான், இது போதும் என்று நினைப்பதில்லை. எல்லாருக்கும் இதே அனுபவம் கிடைக்க வேண்டும், இதே பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். நீ திவ்யதேசங்களை விட்டுவிடாதே, திவ்யதேசங்களிலேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணு. என்னுடைய ஹிருதயத்திலே வந்தது சரி, அதைத்தான் நானும் விரும்புவது. ஆனாலும் திவ்யதேசங்களை விடாதே என்று ஆழ்வார்கள் பரந்த மனதோடே உயர்ந்த கருணையோடே பிரார்த்திக்கிறார்கள் என்று இந்த அர்த்தம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்கு. பேரேன் என்று என் நெஞ்சினுள்ளே இருந்தான் என்று, பேரே உரைகின்ற பிரான் என்று வந்து பேரேன் என்று என் நெஞ்சினரே புகுந்தான் என்று ஆழ்வாரும் இதை எடுத்து காட்டுகிறார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடிவந்தன் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனால் நம்பி என்று பெரியாழ்வார் காட்டுகிறார். அதே போல அனந்தன் பாலும் கருடன் பாலும் ஐது நொய்தாக வைத்து
என்று அந்த பாசுரத்திலையும் பெரியாழ்வார் காட்டுகிறார். இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திவ்யதேசத்தில் இருப்பை அவன் கைவிட்டு விடக்கூடாது. அது புல்லு முளைத்து விட்டது என்றால் நிறைய பேருக்கு நஷ்டமாயிடுமே, அதனாலே அங்கேயும் எம்பெருமான் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள். அப்படித்தான் இந்த பாசுரத்திலையும் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இது 54ஆம் பாசுரம். அடுத்தது 55ஆம் பாசுரம். என்று மறந்தறியேன் ஏழு பிறப்பும் எப்பொழுதும் நின்னு நினைப்பொழியா நீர்மையால் வெண்ணி அடலாழி கொண்ட அறிவனே இன்ப கடலாழி நீ அருளிக்கான். இது 55ஆம் பாசுரம். அதனுடைய அவதாரிகை முதல் அனுபவிக்கலாம். இப்படி தேவர் என் பக்கலில் விருப்பத்தை பண்ணுகையாலே ஞான லாபத்தால் குறையற்றேன். அதனுடைய பலமான பிராப்தியால் வரும் அனுபவத்தையும் தேவரே பண்ணித்தந்து அருள வேணும் என்கிறார். இது ஒரு அவதாரிகை. இன்னொரு அவதாரிகையும் இருக்கு. உன்னை நினைக்கை அரிதான சம்சாரத்திலே உன்னை நினைக்கும்படி பண்ணினாய், இனி பிராப்தி அளவும் பண்ணாய் என்கிறார். இது 2வது அவதாரிகை. இந்த பாசுரத்துக்கு 2 விதமான அவதாரிகை இருக்கு. முதல் அவதாரிகையை பார்க்கலாம். இப்படி தேவர் என் பக்கலில் விருப்பத்தை பண்ணுகையாலே, தேவரீருக்கே அடியிடத்துல இவ்வளவு விருப்பம் இருக்கிறதுனாலே ஞான லாபத்தால் குறையற்றேன். அவ்வளவு ஆசை இருக்கிறதுனால தான் அடியனுக்கு மயர்வர மதிலம் அருளி இருக்கிறீர். இப்போ எம்பெருமான் ஆழ்வார்க்கேன் மயர்வர மதிலம் அருளி இருக்கிறான். எந்த ஒரு ஞானத்திலேயும் குறையில்லாத நிலையை எம்பெருமான் அருளி இருக்கிறான். அது எதனாலே? இவ்வளவு அன்பு இருக்கிறதுனால தான் என்னை தேர்ந்தெடுத்து இப்படி அருளி இருக்கிறான். ஞான லாபத்திலே ஒரு குறையும் இல்லை. அதுக்கு மேலே அதனுடைய பலமான பிராப்தியால் வரும் அனுபவத்தையும். ஆனா இந்த ஞானத்தினாலே நமக்கு என்ன கிடைக்க வேண்டும்? மோட்சம் கிடைக்க வேணும். எம்பெருமானுக்கு தொண்டு பண்ணக்கூடிய அந்த கைங்கரிய பிராப்தி கிடைக்க வேணும். அந்த கைங்கரிய பிராப்தி கிடைத்தால் என்ன கிடைக்கும்? நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் எம்பெருமான் விஷயத்திலே. அந்த அனுபவத்தை யார் நமக்கு கொடுப்பார்கள்? அதையும் தேவரீரே பண்ணி கொடுக்க வேண்டும் என்று இங்கே தேவரீரே பண்ணி தந்து அருள வேணும் என்கிறார். ஞான லாபம் கிடைச்சது. இப்ப எல்லாம் எனக்கு புரிந்து விட்டது. இந்த உலகம் நமக்கு தியாஜ்யம், எம்பெருமானே நமக்கு உத்தேசியம், அவனுடைய அடியார்களே நமக்கு உத்தேசியம், இதெல்லாம் நல்லா தெரிந்து விட்டது. ஆனா இப்போ நடைமுறைப்படுத்தணுமே, எனக்கு தேவரீருடைய அனுபவம் வேணுமே. அது எப்படி கிடைக்கும்? தேவரீரே கொடுத்தால் தான் கிடைக்கும் என்று எம்பெருமானை பார்த்து இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். முதல் அவதாரிகை. 2வது அவதாரிகை. உன்னை நினைக்கை அரிதான சம்சாரத்திலே உன்னை நினைக்கும்படி பண்ணினாய். இந்த சம்சாரத்திலே உன்னை யார் நினைக்கிறா? எல்லாம் அவரவர்கள் காரியத்தை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதும் உலக விஷயங்களே நினைத்துக்கொண்டு தேகாத்மா அபிமானத்திலே இருந்து கொண்டு இந்த உடம்புக்கு என்ன பண்ணலாம், மனசுக்கு என்ன பண்ணலாம். எல்லாருக்கும் எப்படி இருக்க எண்ணம்னா உடம்பு நல்லா சுகமா இருக்கணும். சரி, ஓரளவுக்கு உடம்பு சுகம் வந்து எடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? மனதுக்கு நிறைய சுகம் தேவை. இப்படி இருக்கு எனக்கு, இவர்கள் என்ன மதிப்பதில்லை, அவர்கள் என்ன மதிப்பதில்லை, அவர்களுக்கு பெருமை கிடைக்கிறது, எனக்கு பெருமை கிடைக்கிறது இல்லை, இப்படியெல்லாம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்போ சுற்றி என்ன வருதுன்னா நான்கிற அந்த எண்ணம் தான் இருக்கே தவிர பரோபகாரம் என்பது துளியும் பல பேருக்கு இல்லை. அவர்களுக்கு எல்லாம் குறிக்கோளாக எது இருக்கு? உலக விஷயங்களிலே ஈடுபட்டிருப்பது. அப்படி ஒருவேளை கைங்கரியத்துக்கு வந்தாலும் அங்கேயும் எனக்கு முக்கியத்துவம், எங்கே இருந்தாலும் எனக்கு தான் முன்னாடி வரணும், எனக்கு தான் மாலை போடணும், எனக்கு தான் முதல்ல பிரசாதம் கிடைக்கணும், தீர்த்தம் கிடைக்கணும், இப்படின்னு நான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்குகின்றன. அப்படி இல்லாமல் உன்னையே நினைக்கும்படிக்கு என்னை நீ பண்ணிவிட்டாய். ஆனா அதுக்கு மேலே பிராப்தி அளவும் பண்ணாய். மேலே பிராப்தின்னா எம்பெருமானை அடைய வேண்டும், அவனை அடைந்து அவனை அனுபவிக்க வேண்டும், அவனுக்கு தொண்டு பண்ண வேண்டும், மேலும் அனுபவம் கிடைக்க வேண்டும், மேலும் தொண்டு பண்ண வேண்டும் என்று இதை எனக்கு பண்ணி கொடுக்க வேணும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். பதவுரை பார்க்கலாம். வென்றி அடலாழி கொண்ட அறிவனே. வெற்றியை உடைய சக்கரத்தை ஏந்தியுள்ள அறிவன். அறிவன் நல்ல ஞானத்தை உடையவன். கையிலே திருவாழி, அதாவது சுதர்சன சக்கரம், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல வெற்றியை உடையதாக இருக்கிறது. அதை ஏந்தி கொண்டிருக்கிற எம்பெருமானே, நீ 7 பிறப்பும் எப்பொழுதும், இப்படி இருக்கிற நீ எல்லா பிறவிகளிலும் எப்பொழுதும், எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா காலத்திலேயும் நின்று நினைப்பொழியா நீர்மையால் ஒருபடிப்பட்ட என்னை பற்றிய நினைவு தப்பாமல் இருந்ததால் எனக்கு இந்த ஞான லாபம் எப்படி கிடைத்தது? நீ என்னை பற்றி நினைத்து கொண்டே இருந்தாய், என்னுடைய நன்மையே நினைத்து கொண்டிருந்தாய். அதனாலே என்றும் மறந்தறியேன், உன்னை ஒரு நாளும் மறப்பேன் அல்லேன். நீ என்னை பற்றி இவ்வளவு நினைத்து கொண்டே இருந்ததனாலே நான் உன்னை இப்படி நினைக்கிறேன், உன்னை மறக்காமல் இருக்கிறேன். சரி, இது ஒரு நிலை வந்து விட்டது. இன்ப கடலாழி அருளிக்கான். அதுக்கு மேலே பெரிய ஆனந்த கடலை நீ எனக்கு அருள வேணும்.
ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் சிற்றின்பங்கள். இது இல்லாமல் பேரின்பமாக உன்னையே அனுபவித்து உனக்கே தொண்டு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையையும் நீயே கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்துக்கு, இந்த பாசுரத்திலே காட்டப்படக்கூடிய அர்த்தத்துக்கு நிறைய பிரமாணங்களை காட்டியிருக்கிறார். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணஞ்ச என்று எம்பெருமான் பகவத்கீதையிலே மிக முக்கியமாக காட்டுகிறான். அதாவது உனக்கு ஏற்படக்கூடிய நினைவு, உனக்கு ஏற்படக்கூடிய ஞானம், உனக்கு ஏற்படக்கூடிய மறதி, இதெல்லாம் என்னுடைய அதீனத்திலே இருக்கு, நான் தான் உனக்கு இதையெல்லாம் ஏற்படுத்துகிறேன் என்று எம்பெருமான் சொல்லுகிறான். அதே போல தமிழ் பாசுரமும் காட்டியிருக்கான். நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே. திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய திருச்சந்த விருத்தத்திலே காட்டுகிறார். நான் உன்னை நினைக்க வேண்டும்ங்கிறத நீ நினைக்கணும், அப்பொழுதுதான் என்னால் நினைக்க முடியும் என்று காட்டுகிறார். மரப்பறை என்னுள்ளே மன்னினான் தன்னை. இது திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் காட்டின அர்த்தம். நான் மறக்காதபடிக்கு எம்பெருமான் எனக்குள்ளே நிறைந்து இருக்கிறான், பொருந்தி இருக்கிறான். மன்னினானா பொருந்தி இருக்கிறான் அர்த்தம். இப்படி எம்பெருமான் எனக்கு இவ்வளவு கருணையை பண்ணியிருக்கிறான் என்பதை ஆழ்வார்கள் பல இடங்களிலே தங்களுக்கு பண்ணின கருணையை காட்டுகிறார்கள். அதே போல இங்கே இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இது 55ஆம் பாசுரம். அடுத்ததாக 56ஆம் பாசுரம். காண கழிக்காதல் கைமிக்கு காட்டினால் நாணப்படும் என்றால் நானுமே, பேணி கருமாலை பொன்மேனி காட்டாமுன் காட்டும் திருமாலை நங்கள் திரு. இது ரொம்ப அழகான பாசுரம். இதனுடைய அவதாரிகை முதல்ல பார்க்கலாம். 56ஆம் பாட்டு. இப்படி பேர் அவனாலே என்று கொண்டு நிச்சயித்தார் ஆகில் அவன் செய்தபடி கண்டிருக்கும் அத்தனை போக்கி நெடுங்காலம் சம்சரித்து போந்த நீர் அருள் என்று கொண்டு வடிம்பிட கடவதோ என்ன. இங்கே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்கிறான்னு வச்சுக்கலாம். அதாவது இப்படி பேர் அவனாலே என்று கொண்டு நிச்சயித்தார் ஆகில், இந்த ஆழ்வார் பேரு அவனாலேன்னா இந்த இடத்துல எம்பெருமானாலே என்று அவர் உறுதி பூண்டார் என்றால் அவன் செய்தபடி கண்டிருக்கும் அத்தனை போக்கி. அப்போ அந்த எம்பெருமான் என்ன பண்ணுகிறானோ, எப்பொழுது கருணையை பொழிகிறானோ, எப்பொழுது தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறானோ அப்பொழுது கிடைக்கட்டும் என்று இருக்க வேண்டும். அதன் நல்ல உண்மையான ஞானத்துக்கு விஷயம். நான் சேஷபூதன் பரதந்திரன் என்று புரிந்து கொண்டால், பரதந்திரன் என்னைக்கு அந்த சுதந்திரனான எம்பெருமான் நம்மை கைக்கொள்கிறானோ அப்பொழுது நாம் அவனை போய் அடையலாம் என்று பொறுத்திருக்க வேண்டும். அப்படி நெடுங்காலம் அப்படி பொறுத்திருக்க வேண்டும். அது இல்லாமல் கண்டிருக்கும் அத்தனை போக்கினா அதை தவிரன்னு அர்த்தம். அதை தவிர நெடுங்காலம் சம்சரித்து போந்த நீர் எப்படிப்பட்டவர்? நெடுங்காலமாக இந்த சம்சாரத்திலேயே பிறந்து இருந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட நீர் அருள் என்று கொண்டு வடிம்பிட கடவதோ. அருள்னா இந்த இடத்துல அருளை புரி, அருளை செய் என்று கொண்டு இப்படி நினை சொல்லிக்கொண்டு வடிம்பிட கடவதோ, என்னை நிர்பந்திக்கலாமா என்று கேட்க அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறார். அப்படியே அது செய்யலாவது சொருப்ப ஞானம் உடையாருக்கன்றோ. முன்னறி தோற்றாதபடியான பிரேமமடியாக வந்த இருட்சி உடையாருக்கும் பற்றாசம் அங்கே உண்டாகையாலே அத்தனை காரியப்பாடு பார்த்து தானே தன்னை தருகிறான் என்று ஆதியிருக்க வேணுமோ என்கிறார். உடனே ஆழ்வார் சொல்றார், அப்படியே அது செய்யலாவது, அப்படி எம்பெருமான் வந்து காப்பாற்றும் போது காப்பாற்றட்டும் என்று அப்படியே இருப்பது யாரால முடியும்? சொருப்ப ஞானம் உடையாருக்கன்றோ. சொருப்ப ஞானத்தை நன்றாக தெளிவாக உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தானே அது முடியும். ஏன் உமக்கு சொருப ஞானம் இல்லையா ஆழ்வீர் என்று எம்பெருமான் கேட்க உடனே ஆழ்வார் சொல்றார், எனக்கு இருக்கு, ஆனா அதுக்கு மேலே என்ன இருக்கு? பிரேமம் இருக்கு. முன்னாடி தோற்றாதபடியான பிரேமமடியாக வந்த இருட்சி, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு கண் இருண்டு விட்டது. எதனாலே? காதலினாலே, உன்னிடத்துல இருக்கக்கூடிய பெருங்காதலினாலே. இந்த காதல் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால எனக்கு இருட்டு இருக்கு. அதுக்கு மேலே பற்றாசும் அங்கே உண்டாகையாலே என்னாலே என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? முடியாது. நீ தான் என்னை காப்பாற்றணும். இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலே அத்தனை காரியப்பாடு பார்த்து தானே தன்னை தருகிறான் என்று ஆறியிருக்க வேணுமோ? அத்தனை காரியப்பாடு பார்த்துன்னா சரி, அது நடக்கும்போது நடக்கட்டும் என்று தானே தன்னை தருகிறான், அவனே நமக்கு கொடுப்பான் என்று ஆறியிருக்க வேணுமா? அப்படி ஆறியிருக்க வேணுமா? என் போன்றவர்களுக்கு இது வேணுமா? வேண்டாமே. வெறுமனே ஞானம் மட்டும் இருப்பவர்களுக்கு அது போதும். ஆனால் என்னை போல பிரேம பக்தியானது அதிகமாக இருந்து கலங்கி இருப்பவர்களுக்கு அந்த கிரமம் எல்லாம் வேண்டாம் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இன்னொரு விதமாக அவதாரிகை காட்டுகிறார். நீர் சேஷபூத்தர் ஆனாலும் உம்முடைய சொரூபானுரூபமாக இருக்க வேண்டாவோ? சேஷியை இப்படி நிர்பந்திக்க கடவதோ என்னில்? நீர் சேஷபூதர் தானே, அடிமை தானே, அப்போ உங்களுடைய சொரூபானுரூபமாக இருக்க வேண்டாவோ? உன்னுடைய சொரூபத்துக்கு
பொருத்தமாக நீர் இருக்க வேண்டாமா, நான் வரும் வரை காத்திருக்க வேண்டாமா என்று கேட்க, சேஷியை இப்படி நிர்பந்திக்க கடவதோ, இப்படி சேஷியை போய் நிர்பந்திக்கலாமா, தலைவனை நிர்பந்திக்கலாமா என்று கேட்க, அது வைதமானபடியிலே, சாஸ்திரப்படி பார்த்தா நீ சொல்றது சரிதான், விதிப்படி அப்படித்தான் பண்ணணும். ஆனா ஆசை மிக்கால் செய்யலாவது உண்டோ? ஆனா எனக்கு காதல் பெருசா எடுத்தேன் உன் விஷயத்திலே, என்னுடைய காதல் அதிகமாக இருப்பதனாலே இது என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, என்னால இதை ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்த பாசுரத்துக்கு அவதாரிகை காட்டுகிறார். பதவுரை பார்க்கலாம். திருமாலை காண கழிகாதல் கைமிக்கு காட்டினாள். திருமால் ஸ்ரீமன் நாராயணன் பகவான் அவனை காண வேண்டும் என்ற ஆசை அதிகமானால் அது மிக பெரியதாக ஆகிவிட்டது. அப்படி ஆனால் நாணப்படும் என்றால் நானுமே. அந்த உயர்ந்த ஆசை, அதிகமான ஆசை இருக்கும் பொழுது அடங்கியிரு என்று சொன்னால் அடங்குமா? அடங்காது. மனசு அடங்கவே அடங்காதுங்கிறார். கருமாலை பொன்மேனி காட்டாமுன், கரிய திருமாலை அவனது திருமேனி காட்டுவதற்கு முன், அந்த எம்பெருமான் அவனது திருமேனியை நமக்கு காட்டுவதற்கு முன்பு நங்கள் திரு பேணி காட்டும், நமக்கு பிராட்டி விரும்பி காட்டுவாள். பிராட்டியானவள் நமக்கு புருஷகார உதவியாக இருந்து கொண்டு நமக்கு உதவி பண்ணுகிறாள். அவனுடைய திருமேனி தரிசனம் நமக்கு கிடைப்பதற்கு முன்பு பிராட்டியினுடைய திருமேனி தரிசனம் நமக்கு கிடைத்துவிடும். அந்த அருளினாலே, அந்த கட்டாட்சத்தினாலே நாம் எம்பெருமானை போய் அடையலாம் என்று காட்டப்படுறது. இந்த இடத்த திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ மறுக்கன் அந்நிரமும் கண்டேன்னு பேயாழ்வார் எம்பெருமானை பார்ப்பதற்கு முன்பு திருக்கண்டேன்னு பிராட்டியை கண்டதை சொல்லுகிறார். அதே போலத்தான் இங்கேயும் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். இது 56ஆம் பாசுரம். அடுத்தது 57ஆம் பாசுரம். திருமங்கை நின்னருளும் தெய்வம் நாவாழ்த்தும் கருமம் கடைப்பிடிமின் கண்டீர், உரிமையால் ஏத்தினோம் பாதம் இருந்தடக்கை எந்தை பேர் நாத்திசையும் கேட்டீரே நாம். அழகான பாசுரம். இதனுடைய அவதாரிகை, சுருக்கமான அவதாரிகை. இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரோடைய கூடியுள்ளவன் கிடிகோள் சர்வ சமாசிரயணியன் என்கிறார். இப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார், பெரிய பிராட்டியாரை நாம் போன பாசுரத்தில் பார்த்தோம். அதாவது நம்முடைய தோஷங்களை பார்க்காமல் எம்பெருமான் நம்மை கட்டாட்சிக்கும்படிக்கு பண்ணக்கூடியவள் அந்த பிராட்டி. அவளுடைய கூடியுள்ளவன் கிடீர், எப்பொழுதும் கூடியுள்ளவன். பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாளும், அதாவது ஸ்ரீமன் நாராயணனும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் எப்பொழுதும் பிரிவதே கிடையாது. அப்படிப்பட்டவன் கிடிகோள். கிடிகோள்னா அதுவும் முன்னாலே பார்த்தோம். கிடீர், கிடிகோள்னா தானே என்பதை போல ஒரு அர்த்தம். அப்படி கிடிகோள் சர்வ சமாஸ்ரயணியன். சர்வ சமாஸ்ரயணியன்னா, சமாஸ்ரயணியன் என்றால் ஆசிரயிக்கத்தக்கவன். சமாஸ்ரயணியன் நல்ல நன்றாக ஆசிரயிக்கத்தக்கவன். சர்வ சமாஸ்ரயணியன் எல்லாராலும் நன்றாக ஆசிரயிக்கத்தக்கவன், பற்றத்தக்கவன், எல்லாராலும் நன்றாக பற்றத்தக்கவன் என்று அர்த்தம். அப்போ எல்லாருக்கும் சரண்யனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை இந்த 57ஆம் பாசுரத்திலே காட்டுகிறார். திருமங்கை நின்றருளும் தெய்வம் நாவாழ்த்தும். திருமங்கை நின்னருளும் தெய்வம், அதாவது திருமங்கை பெரிய பிராட்டியார், நின்று அருளும் விட்டு பிரியாமல் நித்தியவாசம் செய்யக்கூடிய தெய்வம். அந்த எம்பெருமான் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தான். அவள் அந்த எம்பெருமானுடைய திருமார்பிலே தானே பெரிய பிராட்டி எப்பொழுதுமே இருக்கிறாள். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் வாழ்த்தும் கருமம், நாவால் வாழ்த்துகின்ற செயலை, நம்முடைய நாக்காலே நம்முடைய வாயாலே வாழ்த்தக்கூடிய மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அந்த செயலை கடைப்பிடிமின் கண்டீர், உறுதியாக பற்றுங்கள், நன்றாக அதை செய்யுங்கோள். எம்பெருமானை எப்பொழுதும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருங்கோள். இருந்தடக்கை எந்தை பாதம், நீண்ட திருக்கைகளையுடைய பெருமானுடைய திருவடிகளையும் பேர் திருநாமங்களையும் உரிமையால் நாம் ஏற்றினோம். உரிமையால் தான் இங்கே நம்முடைய தன்மைக்கு ஏற்ப, நம்முடைய நிலைக்கு ஏற்ப நாம் போற்றுகின்றோம். நாம் எல்லாம் அடியவர்கள் என்ற அந்த நிலைக்கு ஏற்ப நாம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகின்றோம். நாள் திசையும் கேட்டீரே, 4 திக்கிலும் உள்ளவர்களே கேட்டீர்களோ? இதை நீங்கள் கேட்டீர்களா? நாங்கள் எல்லாம் எம்பெருமானை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய திருநாமங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இதை எல்லா இடத்திலையும் இருப்பவர்களை நீங்கள் கேட்டீர்களா என்று இந்த பாசுரத்திலே கேட்கிறார். இது என்ன கருத்து? எல்லா திசையிலும் இருப்பவர்களும் இந்த எம்பெருமானை பற்றலாம், எல்லாரும் அவனை வந்து அடையலாம்
நம்முடைய சம்பிரதாயத்திலே மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது யார் எம்பெருமானை பற்றுவதற்கு தகுதி உள்ளவர்கள்? பிராமணர்களா, இல்லை சத்திரியர்களா, வைசியர்களா, ஸ்திரீகளா, புருஷர்களா, பணக்காரர்களா, ஏழைகளா, படித்தவர்களா, பண்டிதர்களா, பாமரர்களா, இப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் எம்பெருமானை பற்றலாம். இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் தானா? இல்லை இல்லை, எல்லா நாட்டிலே பிறந்தவர்களும் பற்றலாம். இந்த இந்த ஒரு துவீபத்திலே பிறந்தவர்களா? இல்லை இல்லை, எல்லா துவீபத்திலே இருப்பவர்களும் பற்றலாம். இந்த ஒரு லோகத்திலே இருப்பவர்கள் பற்றலாமா? இல்லை இல்லை, நரகத்திலே இருப்பவர்கள் கூட பற்றலாம். நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பின்னு திருமாலையில் பார்க்கிறோம் இல்லையா? அப்படி நமனும் முத்கலனும் பேச நரகில் நின்னார்கள் கேட்க என்று எல்லாருக்கும் நன்மை ஏற்பட்டதாம். எம்பெருமானை பற்றின அந்த சம்பாதம், யம முத்கல சம்பாதம், அதை கேட்டு எல்லாருக்கும் நன்மை ஏற்பட்டதுன்னு சொல்லுகிறார்கள். அப்போ எந்த லோகத்திலே இருப்பவர்களும் பற்றலாம். எந்த நிலையிலே இருப்பையே மனிதர்கள் தான் பற்றணுமா என்றால் இல்லை, மிருகங்கள் கூட பற்றலாம். ஏன் கஜேந்திராழ்வான் பற்றினானே, அதே போல் காக்காசுரன் எம்பெருமானை பற்றி நன்மையை பெற்றானே. இப்படி எந்த உயிரினமும் பற்றலாம். அதுதான் இங்கே இந்த பாசுரத்தில் நான் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சர்வசமாஸ்ரயணியன் என்றால் எல்லாருக்கும் பற்றத்தக்கவனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பது முக்கியமாக காட்டப்படுறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நாம் கொண்டாடுகிறோம், அவனுடைய திருநாமங்களை கொண்டாடுகிறோம். இதை எல்லாரும் கேளுங்கோள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 57ஆம் பாசுரம். இதெல்லாம் நம்முடைய பூர்வர்கள் ஆழ்வார்கள் எந்த ஒரு திருவுள்ளத்தை கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் பல சமயங்களில் ரொம்ப குறுகின கண்ணோட்டத்தை உடையவர்களாக ஏதோ எல்லாத்திலையும் எங்கே வந்தாலும் நமக்குன்னு ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டம், நாம் ஏதோ 4 பேர் தான் 5 பேர் தான் நமக்குள்ளே தான் நாம் பண்ணிப்போம். அது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நிலையிலையும் இதை போல ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டங்கிற அந்த எண்ணம் வந்துடுறது. அது இல்லாமல் எல்லாரும் அடியார்கள், அடியார்கள் குழாங்கழை உடன் கூடுவது என்றுகளோன்னு இந்த இடத்துல நித்தியசூரிகள் மொத்த பேரையும் சேர்ந்து நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். அதுபோல குழாங்கல் பேரரக்கன் குலம்பிய முனிந்தவனை, குழாங்கோல் தென்குருகூர் சடகோபன் என்று அந்த பாசுரத்திலேயும் குழாம்னு சொல்லும் பொழுது அடியார் குழாங்களாய் அடியருடன் கூடி நின்று ஆடுவினேன்னு அடியார்களோட எல்லாரோடையும் சேர்ந்திருந்து இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்தை நம்பிள்ளை காட்டுறார். இருக்கிறது 4 பேர் அடியார்கள்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் ஏதோ காரியங்களை சாம்சாரிகமான விஷயங்கள் ஈடுபட்டவர்கள் தான் இருக்கார்கள். இப்போ இருக்கிற இந்த 4 பக்தர்களுக்குள்ளே எத்தனை சீறுபாறு இப்படியெல்லாம் இல்லாமல், ஒரு தாபங்கள் எல்லாம் இல்லாமல் அன்போடே இருந்து கொண்டு ஒன்றாக தொண்டு பண்ண வேண்டும், எல்லாரையும் அரவணைத்து எல்லாருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று இந்த கருத்தெல்லாம் ஆழ்வார்களாலே காட்டப்பட்டது. இதைத்தான் எம்பெருமானார் ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று ஞானத்துக்கு தடையே வைக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஞானம் போய் சேர வேண்டும் என்கிற பெரிய திருவுள்ளம் எம்பெருமானாருக்கு இருந்தது. நல்லா படிச்சுட்டு நல்லா ஒரு வருடம் சுசுரூஷை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உபதேசம் பண்ணுவது, இதெல்லாம் பெரியவர்கள் வைத்திருந்தார்கள். எம்பெருமானார் அதையெல்லாம் பார்த்தார். இல்லை இல்லை, இப்படியெல்லாம் பண்ணினால் வருபவர்கள் மிக மிக குறைவு. எத்தனையோ சம்சாரத்தினுடைய அனர்த்தத்தை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எல்லாருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று எம்பெருமானார் திருவுள்ளப்பட்டார். அதுதான் நம்மாழ்வாருடைய பெருமையும் சொல்லுவார்கள், எம்பெருமானாருடைய பெருமையும் சொல்லுவார்கள். தாய்க்கும் மகற்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவர்க்குமிரே இது உள்ளது என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே நாயனார் காட்டுகிறார். இதுன்னா எது? மிக்க கிருப்பையும் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அனர்த்தத்தை பார்த்து இவர்களுக்கெல்லாம் பெரிய கிருப்பையை பண்ண வேணுங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருந்தது? தாயார் சீதா பிராட்டிக்கு இருந்தது, தம்பி விபீஷணாழ்வானுக்கு இருந்தது, மகன் பிரகலாதாழ்வானுக்கு இருந்தது, அதே போல் இவர் நம்மாழ்வாருக்கு இருக்கிறது. அதே போல் இவர் அடிபணிந்தவர் என்றால் எம்பெருமானார் அவருக்கும் இருக்கிறது என்று இந்த பரந்த உள்ளம் எல்லாருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும், எல்லாருக்கும் எம்பெருமானை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு எம்பெருமானிடத்தில் பக்தி ஏற்பட வேண்டும் என்ற அந்த பரந்த உள்ளம் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய பூர்வர்களுடைய திருவுள்ளம். அந்த கருத்தறிந்து நாம் வாழ வேண்டும் என்பது மிக முக்கியம். இது 57ஆம் பாசுரம். அடுத்தது 58ஆம் பாசுரம். நாம் பெற்ற நன்மையும் நாமங்கை நன்னெஞ்சத்து ஓம்பி இருந்தெம்மை ஓதுவித்து வேம்பின் பொருள் நீர்மை ஆயினும் பொன்னாழி பாடென்னு அருள் நீர்மை தந்த அருள் என்று ரொம்ப அழகான பாசுரம். இதனுடைய அவதாரிகை, நமக்கு இந்த நன்மை எல்லாம் உண்டாயிற்று சர்வேஸ்வரனுடைய கடாட்சத்தால் என்கிறார். இவ்வளவு நன்மை நமக்கு ஏற்பட்டிருக்கே, இது எப்படி ஏற்பட்டது? என்னுடைய முயற்சியாலே வந்ததா என்று கேட்டுக்கொண்டு, இல்லை இல்லை, சர்வேஸ்வரனுடைய கட்டாட்சத்தாலே அவனுடைய கருணையினாலே ஏற்பட்டது. கட்டாட்சம் அவனுடைய அருள் பார்வை, அதனாலே ஏற்பட்டது என்று காட்டுகிறார்.
பதவுரை. வேம்பின் பொருள் நீர்மை ஆயினும். எம்பெருமானை பாடுவது வேம்பின் தன்மை போல கசப்பாக தோன்றினாலும், ஒருவேளை நமக்கு எம்பெருமானை கொண்டாடுவது பாடுவது அது பிடிக்கலைன்னா கூட, அது கசப்பாக இருந்தாலும், பொன்னாழி பாடென்று அழகிய திருவாழியை உடைய எம்பெருமானை பாடு என்று நாமங்கை, நாமங்கைன்னு இந்த இடத்துல சரஸ்வதி ஆனவள்னு சொல்லுகிறாள். நாமங்கைன்னா நாக்குக்கு ஒரு நியமன தேவதையாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. அவள் நன் நெஞ்சத்து ஓம்பி இருந்து, நல்ல என் நெஞ்சிலே விரும்பி இருந்து, எம்மை ஓதுவித்து என்னை கொண்டு பாடச் செய்து, என்னை கொண்டு இந்த பாசுரங்களை பாட வைத்து, நாம் பெற்ற நன்மையும், அதனாலே எனக்கு என்ன கிடைச்சது? பெரிய நன்மை கிடைத்தது. எம்பெருமானை பாடி பெருமை பெற்றேன். என்னுடைய சத்தையே அப்பொழுதுதான் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி இல்லாதவனாக இருந்தேன். எம்பெருமானை பாடினதால் இருந்தவனாக பெருமை பெற்றவனாக ஆனேன். அப்படிப்பட்ட நன்மையும் அருள் நீர்மை தந்த அருள், அருளையே அடையாளமாக உடைய எம்பெருமான், அருள் நீர்மை, அருளையே அடையாளமாக உடையவன், அந்த எம்பெருமானுடைய அருளாலே ஆகும், அவனுடைய கருணையினாலே தான் இந்த நன்மை எனக்கு கிடைத்தது என்று காட்டுகிறார். நாமங்கைன்னு சொல்லி சரஸ்வதி பாட வைத்தாள்னு சொன்னாலும், சரஸ்வதிக்கு அந்தரியாமியாக எம்பெருமான் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி ஆனவள் பிராட்டிக்கு தொண்டு பண்ணக்கூடியவளாக இருக்கிறாள். பிராட்டியுடைய தொண்டர்கள் கூட்டத்திலே அவளும் இருக்கிறாள். அப்படி இருப்பதனாலே எம்பெருமான் தான் எனக்கு இந்த பேச்சு சாமர்த்தியம், பாட்டு சாமர்த்தியத்தை கொடுத்து இந்த பாசுரங்களை பாட வைத்திருக்கிறான். அதுதான் இங்கே முக்கியமான கருத்து. அதாவது ஆழ்வார்கள் எல்லாம் பாடினார்கள்னா எம்பெருமானே தான் அவர்களை பாட வைத்திருக்கிறான், அவர்களை பாட வைத்திருக்கிறான் என்பது முக்கியமான கருத்து. அதை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எடுத்து காட்டுகிறார். அதுக்கு அடுத்ததாக 59ஆம் பாசுரம். அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து பொருள் தெரிந்து காண்குற்ற அப்போது இருள் தெரிந்து நோக்கினேன் நோக்கி நினைந்தேனது ஒன்கமலம் ஓக்கினேன் என்னையும் அங்கு ஓர்ந்து. என்னையும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தேன், நான் எம்பெருமானிடத்திலே சரணாதி பண்ணினேன் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகை இந்த லாபத்துக்கு அடியான பிரதம தரிசனம் இருந்தபடியே சொல்லுகிறார். இந்த லாபத்துக்கு, இவ்வளவு எம்பெருமானை பாடக்கூடிய அளவுக்கு எனக்கு பெருமை நன்மை கிடைச்சதே, இதுக்கு அடியான, இதுக்கு காரணமான பிரதம தரிசனம் எம்பெருமானுடைய முதல் கட்டாட்சம். அவனுடைய அந்த கட்டாட்சம் தான் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை பரம்பரைகள் வரிசையாக நமக்கு நிறைய நன்மை ஏற்படுறது. அதுக்கெல்லாம் எது முதல் காரணமாக இருக்குன்னு எம்பெருமானுடைய கட்டாட்சம். அவனுடைய கட்டாட்சம் இருப்பதனால தான் நமக்கு விலக்காமை என்பது ஏற்படுகிறது. முதல்ல அத்வேஷம் என்பது ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு ஆபிமுக்கியம், அந்த எம்பெருமான் விஷயத்திலே அபிமுகனாக அவனை நோக்கி பார்ப்பவனாக நாம் மாறுகிறோம். அதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல ஆச்சாரிய சம்பந்தம், அதுக்கு பிறகு நமக்கு நன்றாக ஞானம் பிறக்கிறது, அதுக்கு பிறகு அந்த ஞானம் வளர்கிறது, அதுக்கு பிறகு நாம் எம்பெருமானே அடைகிறோம், அதுக்கு பிறகு எம்பெருமானுக்கு நிரந்தரமாக தொண்டு பண்ணுகிறோம். இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்றால் அந்த எம்பெருமானுடைய கருணை கட்டாட்சம், அதுதான் முதல் காரணம் என்று அது எப்படி இருந்தது தன் விஷயத்திலே என்பதை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். அருள் புரிந்த சிந்தை அடியார் மேல் வைத்து, அருளோடு கூடிய திருவுள்ளத்தை அடியவரான எங்கள் மீது வைத்து, எம்பெருமான் எங்கள் மேலே தன்னுடைய திருவுள்ளத்தை, தன்னுடைய கருணை நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருவுள்ளத்தை வைத்தான். பொருள் தெரிந்து காண்குத்த அப்போது, பொருள் அல்லாத என்னை பொருளாக்கி கட்டாட்சித்த போது, அந்த பொழுது எம்பெருமான், நான் பொருளே இல்லாமல் இருந்தேன், பொருள் இல்லாதன்னா அசத்தை போல இருந்தேன், அதாவது ஒரு மேஜைக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை, ஒரு கல்லுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லை, அப்படி இருந்தேன். அப்படிப்பட்ட என்னை பொருளாக்கி கட்டாட்சித்த போது, என்னை ஒரு பொருளாக்கினான், ஒரு ஆத்மா ஞானமுள்ளவன் என்று சொல்லும்படிக்கு ஆக்கினான். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஆத்மா தான், ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபடாததுனாலே கல்லை போலே கட்டையை போலே இருந்தேன். எம்பெருமான் என்னை கட்டாட்சித்த பிறகு அவன் விஷயத்தில் ஈடுபட்டேன். அப்போது இருள் திரிந்து நோக்கினேன், அந்த அஜ்ஞானம் அறியாமை என்கிற அந்த இருள் அழிந்து உன்னை கண்டேன். அப்பொழுதுதான் உன்னை நான் பார்த்தேன். நீ என்னை கட்டாட்சித்த பிறகுதான் எனக்கு ஞானம் ஏற்பட்டு நான் உன்னை பார்த்தேன், உன்னை சேவித்தேன். நோக்கி நினைந்தேன் அது ஒன் கமலம், சேவித்து உன்னுடைய திருவடி தாமரைகளை நினைத்தேன். இந்த இடத்துல நோக்கி நினைந்தேன் அது ஒன் கமலம்னு இருக்கு. அந்த ஒளிவிடக்கூடிய தாமரைகள் என்று தான் இங்கே காட்டப்படுறது. திருவடி தாமரைகள்ல திருவடின்னு சொல்லப்படவில்லை. இது எது போல, இது முற்றுவமைன்னு சொல்வார்கள். கூவிக்கொள்ளும் காலம் குருவாதோ,
தாவி உலகளந்த தன் தாமரைகளுக்கே கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ என்று அந்த திருவடின்னு சொல்ற இடத்துல தாமரைகள்னு மட்டும் அங்கே இருக்கு. அப்போ முற்றுவமைன்னு அர்த்தம். நேரே திருவடிகளை சொல்ற இடத்துல தாமரைகளை சொல்லியிருக்கு. அதே போலத்தான் இந்த இடத்துல ஒன் கமலம் என்று திருவடி தாமரைகளையே இங்கே கமலம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த உன் திருவடி தாமரைகளை நினைத்தேன், என்னையும் அங்கு ஓர்ந்து ஓக்கினேன், என்னையும் அங்கே உள்ளபடி உணர்ந்து உன்னுடைய திருவடிகளிலே கொண்டு வந்து சமர்ப்பித்தேன் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 59ஆம் பாசுரம். கடைசியாக 60வது பாசுரம். ஓருருவன் அல்லை ஒளியுருவம் நின்னுருவம் ஈருருவன் என்பர் ஈருநிலத்தோர். ஓர் ஒருவம் ஆதியாம் வண்ணம் அறிந்தார் அவர் கண்டீர் நீதியால் நிற்சார்ந்து நின்று என்று இந்த பாசுரம். இதனுடைய அவதாரிகை முதல்ல பார்க்கலாம். இப்படி அனுசந்தித்த இவர் ஐஸ்வர்யத்திலும் ஆசிரித பாரதந்திரியமே அவனுக்கு சொரூபம் என்று அறிவர் கெடீர். அதாவது இப்படியெல்லாம் அனுசந்தித்தார். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் எப்படிப்பட்டது, அவனால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மை ஏற்பட்டிருக்கு என்றெல்லாம் நினைத்த இவர் ஐஸ்வர்யத்திலும் ஆசிரித பாரதந்திரியமே, ஐஸ்வர்யம்னா மற்றவர்களை ஆளக்கூடிய சாமர்த்தியம், நியமன சாமர்த்தியம், அதை காட்டிலும் மற்ற அடியார்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பதே அவனுக்கு சொரூபம் என்று அறிவர் கெடீர். அதை நன்றாக அறிந்தவர். எம்பெருமானுக்கு எது சொரூபம்? அவனுக்கு பரத்துவம் சொரூபமா, இல்லை சௌலபியம், அடியார்கள் கீழ்ப்படிந்திருப்பது ஆசிரித பாரதந்திரியம், அது சொரூபமா என்று கேட்டால் ஆழ்வாருக்கு நன்றாக தெரியும். எம்பெருமானுக்கு சொரூபம் ஆசிரித பாரதந்திரியம்தான். அதாவது அடியார்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பது தான் எம்பெருமானுடைய சொரூபமே. தனக்கான ஜகத்தை என்னும் ரட்சிப்பன் என்று சர்வேஸ்வரன் தந்திரத்து சுலபனானபடியே சொல்லுகிறது. எம்பெருமான் தன்னுடைய ஜகத்தை எப்பொழுதும் ரட்சிப்பான் என்று ரட்சிக்க வேண்டும் என்று சர்வேஸ்வரன் என்ன பண்றான்? தந்திரத்து சுலபனானபடியே என் விஷயத்திலே எம்பெருமான் சௌலபியத்தை காட்டினானே, தன்னுடைய ஜகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என் விஷயத்திலும் தன்னுடைய கருணையை காட்டினானே, தன்னுடைய அந்த சௌலபியத்தை காட்டினான் என்பதை சுலபனானபடினா சுலபனாக தன்னை எளிமையாக அமைத்து கொண்டானே, அதை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் எடுத்து அனுபவிக்கிறார். ஓர் ஒருவன் அல்லை, எம்பெருமான் பரத்துவமே வடிவமாக இருப்பவன் அல்லை. அல்லை நீ, நீ அப்படிப்பட்டவன் மட்டும் இல்லை. உன்னிடத்துல பரத்துவம் மேன்மை மட்டும்தான் இருக்கா என்றால் இல்லை இல்லை. ஓரொரு ஒளி உருவம் நின்னுருவம், அடியார்களுக்காக கொண்ட ஒளியுடன் கூடிய உருவமே உன்னுடைய உருவம். உன்னுடைய உருவம் எப்படிப்பட்டது? அடியார்களுக்காக நீ அவதாரங்களை எல்லாம் பண்ணுகிறாயே, அந்த உருவம் தான் உன்னுடைய உருவம். மேலே பரத்துவம் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த உருவம் உன்னுடைய முக்கியமான உருவம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ அடியார்களுக்காக நீ வந்து இங்கே சேவை சாதிக்கிறாய், அந்த உருவம் தான் எங்களுக்கு முக்கியமான உருவம். ஈர் உருவன் என்பர் எண்ணிலத்தோர், அதாவது இந்த உலகத்திலே இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? ஈருருவன், அவன் ஈருங்கிறது இருன்னு ஒரு அர்த்தத்தில் வைத்துக்கொண்டு, இருன்னா பெரியங்கிற அர்த்தத்தை வைத்துக்கொண்டு பரதத்துவமாக இருக்கக்கூடிய பெரிய வடிவை உடையவன், அப்படிப்பட்ட வடிவை உடையவன் என்று சொல்லுவார்கள் உலகத்தவர்கள். ஓருருவம் ஆதியாம் வண்ணம், அடியவர்க்காகிய வடிவே உலகிற்கும் காரணமாக அமைந்தது என்பதை. ஆனால் அடியார்கள், அதாவது நல்ல எம்பெருமானுடைய தன்மைகளை அழகழகாக ஆராய்ந்து பார்த்தவர்கள், அவர்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? அடியவர்களுக்காக இருக்கக்கூடிய வடிவே உலகிற்கும் காரணமாக அமைந்தது என்பதை அறிந்தார் அவர் கண்டீர். தெரிந்து கொள்பவர்களே கண்டீர், தெரிந்து கொள்பவர்களே தான். அதாவது எந்த அடியவர்கள் நீ அடியார்களுக்காக இந்த உலகத்திலே வந்து தோன்றுகிறாயே, அந்த உருவமே உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய உருவம். எதனாலன்னா அடியார்களுக்காக எடுக்கக்கூடிய உருவத்தினால தான் எம்பெருமான் இந்த உலகத்தையே தரிப்பிக்கிறான். அடியார்கள் நன்றாக அப்பொழுதுதான் தரித்திருக்கிறார்கள். அடியார்கள் தரித்திருந்தால் தான் அவன் தரித்திருக்கிறான், அவன் தரித்திருந்தால் தான் உலகமே தரித்திருக்கும். இப்படி இருப்பதை உணர்ந்தவர்கள் கண்டீர், அவர்கள்தானே நீதியால் நின்று மண் காப்பார், நியாயப்படி நிலைத்து நின்று உலகத்தை காப்பவர்களாக ஆவார்கள். அவர்கள்தான் இந்த உலகத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து கொண்டு உலகத்தை நன்றாக ரட்சிப்பார்கள். வெறுமனே எம்பெருமானுடைய பரத்தத்தை மட்டும் சொல்லுபவர்கள் இந்த உலகத்தை அவர்களாலே வழிநடத்தி காப்பாற்ற முடியாது. எம்பெருமானுடைய சௌலபியத்தை உணர்ந்து நமக்காக அவன் கண்ணனாக அவதரித்திருக்கிறான்,
நமக்காக ராமனாக அவதரித்திருக்கிறான் என்பதையெல்லாம் உணர்ந்திருப்பவர்கள் தான் இந்த உலகத்தை நன்றாக வழிகாட்டுவார்கள் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இது 60ஆம் பாசுரம். இத்தோடே இந்த 10 பாசுரங்களுக்கான அர்த்த விசேஷங்களை ஓரளவுக்கு நாம் அனுபவித்து பூர்த்தி செய்தோம். இதை அருளிய பூதத்தாழ்வார் நம்பிள்ளை அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி யதுகிரி யதிராஜன் நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு கிருத்தஜதையை தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமடத்தில் இருக்கக்கூடிய கைங்கரியவரர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை மிக அற்புதமாக நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்து அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு தின்றோள் மணிவண்ணா முன்சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நோடும் பிரிவின் 1000 பல்லாண்டு வடிவாயினின் விளமார்மனில் வாழ்கின் நமங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.